பாரதமண் பாரதமண் யாதவன் காத்த பாரதமண் 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 யாதவன் காத்த பாரதமண் உறக்கச் சொல்வோம் பாரதமண் பாரதமண் உறக்கச் சொல்வோம் பாரதமண் பாரதமண் யாதவன் காத்த பாரதமண் யாதவன் காத்த பாரதமண் யாதவன் காத்த பாரதமண் யாதவன் காத்த பாரதமண் 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 யாதவன் காத்த பாரதமண் 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 யாதவன் காத்த பாரதமண் அன்பார்ந்த திருவள்ளுவர் யாதவ சொந்தங்களே, அகில ரெஜிமெண்டோட இந்திய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு யாதவ மகன் சார்பாக அகில இந்திய யாதவ மகன் சார்பாக முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த கலசம் எதற்கு வந்திருக்கிறது, ஏன் வந்திருக்கிறது, எப்படி வந்திருக்கிறது என்பதற்கான விளக்கத்தை உங்களிடம் சொல்ல இருக்கின்றோம். 1962 சீன படையெடுப்பின் போது சீனா முந்த முடியாமல் அகில ரெஜிமெண்ட் என்கின்ற ஒரு சங்கம் கிட்டத்தட்ட 16,000 அடி -25 டிகிரியில் நம் ரெஜிமெண்ட் யாதவ ரெஜிமெண்ட் நம்மளை அந்த 177 பேரை வச்சு அந்த 3000 பேர் சீரர்களை விரட்டி அடிச்சு நம்ம எல்லையை பாதுகாத்த அந்த உயிர் தியாகிகளுடைய அஸ்திதான் இங்கே வந்திருக்கின்றது. இது நம் நாட்டிற்கும் நம் சமுதாயத்திற்கும் இந்த இந்திய தேசத்திற்கும் வெற்றி அடைய செய்வதற்காகவும் பாதுகாக்கவும் இந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் நாம் இங்கே இந்த கூடியிருக்கின்றோம். அதற்கான ஒரு அஞ்சலியையும் நம்ம தேசப்பற்றையும் எதிலும் காரணம் உண்டு. யாதவர்களுக்கு எதிலும் சகித்தவர் அல்ல, தேசப்பற்றிலும் அவர் சகித்தவர் அல்ல. கிட்டத்தட்ட 177 பேரை மட்டும் வைத்துக் கொண்டு 3000 எதிரிகளை தூளாக எல்லையை காத்த அந்த பெருமை இந்த மண்ணில் உள்ள யாதவனுக்கு இந்த பெருமை சாரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் வணக்கத்திற்குரிய அண்ணன் முத்துகிருஷ்ணன் தலைமையிலும் வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய ராஜேந்திரன் என்கின்ற ராஜா அவர்களும் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரம் திருவள்ளூர் தாலுகா ஜவஹர்லால் தெருவில் உள்ள வணக்கத்திற்குரிய ராஜா தமிழ்நாடு யாதவ மகாசபையின் செயலாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களும் ராஜா அவர்களுக்கும் அகில இந்திய யாதவ மகாசபை இளைஞரணி தலைவர்களுக்கும் என்றார். OMB ராமதாஸ் யாதவ் மாநில இணை பொதுச் செயலாளர், RR உதயகுமார் மாநில இளைஞரணி செயலாளர், திரு வேறையார் சொல்லிட்டு எப்போ தமிழ்நாடு யாதவ மகாசபை எங்கள் நாசே ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையிலே நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். பாரதம் காப்போம் பாரதம் காப்போம் யாதவனாய் நாம் பாரதம் காப்போம் பாரதம் காப்போம் பாரதம் காப்போம் யாதவனாய் நாம் பாரதம் காப்போம் ஆகிய ரெஜிமெண்ட் நாங்கள் பெற்ற உரிமை என்போமே, அதனை அன்பால் தந்தாய் தேசத்திற்கு நன்றி சொல்வோமே, அதனை அன்பால் தந்தாய் தேசத்திற்கு நன்றி சொல்வோமே. பாரதமண் பாரதமண் யாதவன் காத்த பாரதமண் 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 யாதவன் காத்த பாரதமண். இன்று 103வது நாளாக தமிழ்நாட்டில் இருந்து வந்து 2வது நாளாக இங்கே நாம் இந்த கலச ஊர்வலத்தை யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது என்ன, இந்த கலசத்தின் வரலாறு பின்னணி என்னவென்றால், கிட்டத்தட்ட 1962 சீனாவுக்கும் நமக்கும் போர் நிகழ்ந்த போது கிட்டத்தட்ட 18,000 அடி மேலிருந்து
ரெஜிமெண்ட் எங்கள் உரிமை. அகில் ரெஜிமெண்ட் எங்கள் உரிமை. பாரதமன் 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 யாதவ காத்த பாரதமன் பாரதமன் யாதவ காத்த பாரதமன் யாதவம் காத்த பாரதமன். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். போரில் உயிர் நீத்த யாதவ வீர வணக்கம். போரில் உயிர் நீத்த யாதவர்களுக்கு உயிர் வணக்கம். போல் காத்த பாரத காத்த அகில் ரெஜிமெண்ட். விநாயகம் அகில இந்திய யாதவ மகாசபையினுடைய மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், தமிழ்நாடு யாதவ மகாசபையின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த இனிய நேரத்தில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், இந்த விழா உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இருந்தாலும் நிர்வாகிகள் உடனடியாக செயல்பட்டு இந்த அளவுக்கு மிக சிறப்பு செய்ததற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா ஏன் என்பதற்கு நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். 108 பேர் யாதவ ராணுவ வீரர்கள் போர்ப்படையில் இருக்கிறார்கள், போரில் இருக்கிறார்கள். இந்திய ராணுவம் நீங்கள் பின்வாங்கி வந்துவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 118 பேர் 3000 சீன ராணுவர்களை அழித்து வீர மரணமடைந்த வரலாற்று யாதவர்களை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். அதற்கான விழாதான் இந்த விழா. இந்த விழா தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த விழாவினை நாம் அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பாக நடைபெறும் வகையில் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து வரும் ஆண்டுகளிலே இன்னும் சிறப்பாக இந்த விழா ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய வாய்ப்பினை அளித்த பாரதமன் பாரதமன் யாதவன் காத்த பாரதமன் 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 யாதவன் காத்த பாரதமன். 103 நாட்களாக இந்த கலசத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதை கிரேஞ்சி அவர்களுக்கு இந்த பொன்னாடியை அம்பத்தூர் நகரத்தின் சார்பாக இந்த வண்டியை கிட்டத்தட்ட 103 நாள் இந்த வாகனத்தை இரவு பகல் பார்க்காம சாப்பாடு தண்ணி இல்லாம இந்த வண்டியை இயக்கின்னு வராரு. இங்க வேன் கொண்டு பயணிச்சாச்சு మన கூட వచ్చిన சவுத் இன்சார்ஜ் ராஜசேகர் யாதவ் அவர்கள் இந்த பொன்னாடி கலச யாத்திரை எதற்காக இங்கே வந்து கொண்டிருக்கிறது? இதன் நோக்கம் என்ன? 1962ஆம் ஆண்டு வடக்கு லடாக் பகுதியில் உள்ள நமது இந்திய ராணுவ படையின் மீது சீனர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் தாக்குதல் மேற்கொண்டனர். அந்த தாக்குதலில் இந்த ரெஜிமெண்ட் சென்னை நம்ம தமிழ்நாடை ஆகிர் ரெஜிமெண்டில் உள்ள யாதவர்கள் 114 யாதவர்களை சேர்ந்த அந்த ஆகிர் ரெஜிமெண்ட் மூலம் போராட்டத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 சீனர்களை கொன்று குவித்து மேலும் அவர்களை நம் எல்லையில் நுழைய விடாமல் தடுத்து நம் இந்திய நாட்டின் எல்லையை பாதுகாத்த நமது யாதவர்களின் நினைவாக அவர்களின் மண் இங்கு கலச யாத்திரையாக கொண்டு வரப்படுகிறது. தடை செய்யப்பட்டதால் மீண்டும் ஆகிர் ரெஜிமெண்ட் நமக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்களது கலசமானது புனித யாத்திரையாக இந்தியா முழுவதும் தொடர்ந்து 1,00,000 கிலோமீட்டர் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது 23ஆம் தேதி ஆந்திர எல்லை பகுதியிலிருந்து தமிழ்நாடு எல்லை பகுதிக்கு நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நாம் இங்கே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆரம்பாக்கம் டோல்கேட் எல்லையிலிருந்து ஆரம்பித்து கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மீஞ்சூர் ஆகிய பகுதிகளில் சுற்றி நேற்று மாங்காடு வந்து இன்று பட்டாபிராம், திருவள்ளூர், பூந்தமல்லி ஆகிய பகுதியில் சுற்றி இப்போது அம்பத்தூர் பகுதி வந்து அடைந்திருக்கிறது. இதன் வெற்றி பயணம் இன்னும் தொடரும். தமிழகம் முழுவதும் வெற்றி யாத்திரை கொண்டு யாதவர்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு அளித்து இந்த யாத்திரையை வெற்றி யாத்திரையாக ஆக்கி நம்மளுடைய கொள்கையை நிறைவேற்றுமாறு இந்திய அரசுக்கு நம்ம இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் நோக்கமே நமக்கு ஆகிர் ரெஜிமெண்ட் கிடைக்க வேண்டும் என்பதுதான். அது கிடைப்பதற்காக நாம் என்றென்றும் போராடுவோம். இதுக்கு ஒத்துழைப்பு அளிப்போம். அனைத்து யாதவர்கள் சார்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரெஜிமெண்ட் என்னும் ராணுவத்துடைய யாதவ படைப்பினுடைய 17 மாநிலங்களின் வழியாக ஏறக்குறைய 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த யாத்திரையானது
பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரையில் கடுமையான சீன வீரர்களான 3000 பேரை கொன்ற 120 பேர்கள் 114 பேர் ஹாக்கி வீரர்களாக அடையாளம் கண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த ஹாக்கி பயணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இவற்றினை திரும்பவும் தர வேண்டி நம்முடைய மத்திய அரசை அகில இந்திய யாதவ மகாசபையும் அஞ்சலிக்காக இங்கு வந்திருக்கிறோம். 1924ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட அகில இந்திய யாதவ மகாசபை தனது 100ஆண்டு நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக அகில் ரெஜிமெண்ட் என்னும் இராணுவ யாதவ படை பிரிவு வேண்டி 17 மாநிலங்கள் வழியாக ஏறக்குறைய 1,00,000 கிலோமீட்டர் ரேசன்லா போர்முனை புனித மண் கலச யாத்திரை நடந்து தீர்மானிக்கப்பட்டு 1925 முதல் ஏப்ரல் 12, 13 தேதிகளில் பீகாரில் உள்ள சரண் சப்ராவில் தொடங்கி உயிர் தியாகம் செய்துள்ளனர் என்பதை கண்டறிந்து நாம் இதை போற்றும் வகையில் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் அஞ்சலி செலுத்த இங்கு அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய யாதவத்துக்கு ஒரு பெருமையாக நினைத்து கொள்கிறோம். வணக்கம். அம்பத்தூர் வாழ் யாதவ சொந்தங்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்று இராணுவ மண் கலச யாத்திரை வெற்றியடை செய்யுமாறு அனைத்து மாவட்டங்களிலும் திரளாக கலந்து கொண்டு இந்த இராணுவ மண் கலச யாத்திரை வெற்றியடை செய்வதற்கு நாம் யாதவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த யாத்திரையை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த எழுச்சி அனைத்து மாநிலங்களிலும் ஏற்று மத்திய அரசு நமது கோரிக்கையை ஏற்று யாதவ ரெஜிமெண்ட் புதிதாக தோற்றுவிக்க வேண்டும் என்று நம் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அகில இந்திய யாதவ மகாசபை சார்பாக நடத்தப்பட்டுள்ள இந்த யாதவ ரெஜிமெண்ட் என்கின்ற ரெஜிமெண்ட் என்னவென்றால், தமிழ்நாடு யாதவ சபை அனைத்து சபையிலும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த ரெஜிமெண்ட் எதற்காக இதை நடத்த வேண்டும் என்றால், அனைத்து சமுதாயத்திற்கும் ஒரு ரெஜிமெண்ட் என்று உண்டு. நமக்கும் அது இருந்தது. அந்த ரெஜிமெண்டை கேன்சல் செய்ததனால் திருப்பி நம்ம இதை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தினால் இந்த யாத்திரை நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. இந்த ரத யாத்திரைக்கு தமிழ்நாடு சார்பாக நாம் அனைத்து யாதவ சொந்தங்கள் மிகப்பெரிய எழுச்சி உண்டாக்க வேண்டும் என்று நாம் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய யாதவ மகாசபை சார்பாக பாரதமண் பாரதமண் யாதவன் காத்த பாரதமண் யாதவன் காத்த பாரதமண் உறக்கச் சொல்வோம் பாரதமண் உறக்கச் சொல்வோம் பாரதமண் யாதவன் காத்த பாரதமண் யாதவன் காத்த பாரதமண் யாதவன் காத்த பாரதமண் பாரதமண் யாதவன் காத்த பாரதமண் யாதவன் காத்த பாரதமண். பாரதம் காப்போம் யாதவனாய் நாம் பாரதம் காப்போம் யாதவனாய் நாம் பாரதம் காப்போம். ஆகிய ரெஜிமெண்ட் நாங்கள் பெற்ற உரிமை என்போமே, அதனை அன்பால் தந்தாய் தேசத்திற்கு நன்றி சொல்வோமே, பாரதமண் யாதவன் காத்த பாரதமண் யாதவன் காத்த பாரதமண். வீர வணக்கம் போரில் உயிர் நீத்த யாதவருக்கு வீர வணக்கம். காத்த பாரதம்
அகில இந்திய யாதவ மகாசபை அறக்கட்டளை சார்பில் கேட்கின்றோம். அகில ரெஜிமெண்ட் யாதவ மகாசபை வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். போரில் உயிரிழந்த யாதவருக்கு வீர வணக்கம். பாரதமன், 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 பாரதமன். யாதவன் காத்த பாரதமன், யாதவன் காத்த பாரதமன். பாரதம் எங்கள் உடல் என்றால், பாரதம் எங்கள் உடல் என்றால், யாதவம் எங்கள் உயிர் மூச்சு, யாதவம் எங்கள் உயிர் மூச்சு. எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை. அகில ரெஜிமெண்ட் எங்கள் உரிமை, அகில ரெஜிமெண்ட் எங்கள் உரிமை. வேண்டும், 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 வேண்டும். அகில ரெஜிமெண்ட் வேண்டும், அகில ரெஜிமெண்ட் வேண்டும், 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 வேண்டும். அகில ரெஜிமெண்ட் வேண்டும், அகில ரெஜிமெண்ட் வேண்டும். எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை. அகில ரெஜிமெண்ட் எங்கள் உரிமை, அகில ரெஜிமெண்ட் எங்கள் உரிமை. வீர வணக்கம், 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 வீர வணக்கம். மாவீரன் அழகு முத்து கோன் எங்கள் வீரன் யாதவ யாதவ வீரன் இவன் யாதவ யாதவ வீரன் யாதவ யாதவ வீரன்